கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் காலை பனித்துளிகள் இன்னும் நெல் வயலின் இலைகளில் தங்கியிருக்கின்றன. அந்த பசுமையின் நடுவில் விவசாயி சுப்பிரமணியன் தனது வயலை பார்த்து கொண்டே சிரிக்கிறார். இந்த வருடம் அவருக்கு மகிழ்ச்சியான வருடம். கேஆர்பி அணையிலிருந்து சரியான நேரத்தில் வந்த தண்ணீர் அவரின் உழைப்புடன் சேர்ந்து வயலை பொன்னான நெல்களமாக மாற்றியது. இந்த முறை விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு என்று அவர் பெருமையுடன் சொல்கிறார். ஒரு ஏக்கருக்கு 30 முதல் 40 மூட்டை வரை நெல் கிடைக்கிறது. அவரைப் போலவே சுற்றியுள்ள 18 ஊராட்சிகளில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இதே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு கவலை இருக்கிறது. பூச்சி மருந்துகளின் விலை உயர்ந்துள்ளது. தொழிலாளர்களின் கூலி அதிகரித்துள்ளது. விளைச்சல் அதிகமாயினும் லாபம் குறைந்து போயுள்ளது. நாங்க இவ்வளவு உழைச்சோம், ஆனா நியாயமான விலை கிடைக்கலனா எப்படி முன்னேற முடியும் என்று சுப்பிரமணியன் கேட்கிறார். அவரின் குரலில் ஒரு வேண்டுகோள். ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 என்ற நியாயமான விலையும் காவேரி பட்டணத்தில் ஒரு நெல் கொள்முதல் நிலையமும் வேண்டும். இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்கணும். அப்போதான் நமக்கு நியாயமான வருமானம் கிடைக்கும். மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருக்க வயலில் நிறைந்திருக்கும் நெல் மூட்டைகள் ஒளிர்கின்றன. அந்த ஒளியில் விவசாயியின் நம்பிக்கையும் இன்னும் ஒளிர்கிறது. நெற்மணிகள் நன்கு வளர்ந்துள்ளன. இந்த முறை நெல் பதிர் இல்லாமல், பூஞ்சா நோய் இல்லாமல் நெல் நல்ல மகசூல் கொடுத்துள்ளது. ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 40 மூட்டை அளவிற்கு வருகின்றன. ஆனால் அதற்கு போதிய விலை இல்லாமல் வியாபாரிகளிடம் விவசாயிகள் அடிமாட்டு விலைக்கு நெல்லை விற்கின்ற சூழ்நிலை உள்ளது. எனவே அரசாங்கம் இதை உணர்ந்து ஒரு குவிண்டாலுக்கு 3500 மூட்டை நிர்ணயித்து விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொள்முதல் செய்தால் விவசாயிகள் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். ஏற்கனவே விவசாயிகள் நொந்து போயிருக்கின்ற நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நெல் சாகுபடி செய்வதற்கு உண்டான ஒரு நிலையத்தை உண்டாக்கி, கொள்முதல் நிலையத்தை உண்டாக்கி விவசாயிகளுடைய சுமையை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் ஒரு விவசாயியின் சார்பாக பணிவன்போடு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள விசில் நியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.